பிரபல பின்னணி பாடகி கல்பனா பற்றி ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கலாமா? தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் பல்வேறு திரைப்படங்களுக்கு பின்னணி பாடகியாக குரல் கொடுத்தவங்க தான் கல்பனா. தெலுங்கானாவின் ஹைதராபாத் மாவட்டத்தில் நிசாபாத் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல தான் வசித்து வந்திருக்கிறாங்க. தொடர்ந்தும் 2 நாட்கள் இவருடைய வீட்டு கதவு திறக்கப்படாத நிலையில இருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போய் பார்க்கும் போது கல்பனா மயங்கிய நிலையில இருக்கிறாங்க. தொடர்ந்தும் அப்படியே இவங்களை மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க. அப்போ அங்க சொல்றாங்க இவங்க அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு. இதை அவதானித்த எல்லா சோசியல் மீடியால இருக்கிறவங்க இவங்க தற்கொலைக்கு தான் முயற்சி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸை பரப்பிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு தகவல் கிடைத்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அதிகமா மன அழுத்தம் இருந்ததன் காரணமாக மருத்துவரின் ஆலோசனையோட தான் இந்த தூக்க மாத்திரைகள் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக மருத்துவர் சொன்ன அளவையும் தாண்டி கொஞ்சம் அதிகமாவே தூக்க மாத்திரைகள் எடுத்ததன் விளைவாக தான் இவங்க மயங்கி இருந்திருக்காங்க. இந்த தகவல் தான் இப்போ கல்பனாவின் மகள் பகிர்ந்திருக்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ் தாங்க டாக் ஆஃப் த டவுனா எல்லா சோசியல் மீடியாஸ்லயுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு.